Welcome to Big Boss. இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், மாட்டிக்கிட்டான். இதுதான் பண்டிகை. இங்க ஒன்ன மாதிரி ஃபைட்டர்ஸ்க்கு இவங்க வச்சிருக்கிற பேரு. இங்க வர்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு போதை, எல்லாருக்கும் பணம். புது பொம்மையா? நாம் கே? எதுக்கு நீ கண்டதெல்லாம் நோண்ற? எல்லாரும் யாரையா கட்டி பிடிக்கிறாங்க, எனக்கு ஆளே இல்ல. பாவம் சின்ன பையன், எங்க போவோம்? இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்கதான் போகணுமா? அடிச்சு போண்டு விடுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. காசுக்காக அடிச்சு சாவறதுக்கு என்ன பொறுக்கி நினைச்சியா? ஆமா, பின்ன டொக்கோமோ கம்பெனி ஓனரா நீ? உன் கோவத்தை வெளியே காட்டதான் பிரச்சனை. இங்க காட்டு, காசு வரும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது என்ன அவன் தலையை கிரைண்டர் குளுட்ட மாதிரி வந்து நிக்கிறான்? எங்க சில்லறை வாங்குனீங்க? ஆட்டோ அடிச்சிடுச்சு. இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. ஆட்டோல ஏதாவது பொண்ணு போயிட்டு இருந்ததா? நீங்க நினைச்சு தான் ஃபாலோ பண்ணேன். அப்படி. ஐயோ, இப்ப நான் அதை பார்க்கணுமே. இது எல்லாத்துக்கும் மேல இவங்க வேற. எனக்கு 2 பியர் வாங்கி தரியா? என்ன இதெல்லாம் இவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சானுங்க? பியர்ல ஹேர் வாஷ் பண்ணா முடி சாஃப்ட் ஆயிடுமா? சாரி பா. ஸ்ட்ராங் பியராவே வாங்கிடு. உனக்கு எப்படி தெரியும்? இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேற, 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். எல்லாத்தையும் சூதாடி விட்டுட்டு இப்போ திருட கூட ரெடி ஆயிட்டல்ல? அண்ணா ஏமா திருட? டேய், அவங்கிட்ட இருக்கிறது ஏன் காசுடா. அதான் போய் சரிங்க. அது போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கறேன். எல்லா கம்முனாட்டிகள் சிரிக்கிறீங்களாடா? கரெக்ட்டா பிளான் பண்ணி நீட்டா அச்சோம். பண்டிகை தான். இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தெரியாதுடா சாமி. இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாமே உல்டாவா இருக்கு. இந்த பண்டிகையோட கதையை முடிக்கிறேன்டா. எவனுக்காவது ஒருத்தனுக்கு இன்னைக்கு மண்டை உடையணும். அப்பா, எனக்கு இன்னைக்கு நிம்மதி. இங்க நடக்கிற எல்லா சண்டையுமே காசுக்காக தான். நீ ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு காசு. வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. ஒவ்வொரு தலைக்கும் 10 லட்சம் ரூபாய் தரேன். முதல்ல நீ வெளிய வா. எனக்கு சுத்திட்டாங்க. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா.